கட்சியை தொடங்குவதற்கு முன்பே தமிழறிவு மணியன் பல கோடியை ரஜினியிடம் பெற்று விட்டார். ஆம், நான் ரஜினியிடம் உதவியை பெற்றேன். என்ன உதவி தெரியுமா? 3 ஆண்டுகள் ரஜினியோடு வாரத்திற்கு ஒரு முறை போய் மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு முயன்றேன். இந்த 3 ஆண்டுகளில் ரஜினியிடம் நான் பெற்றது 3 கோப்பை மிளகு ரசம் மட்டும்தான். 3 கோப்பை மிளகு ரசம். ஐயா, மிளகு ரசம் குடிக்கிறீர்களா என்று கேட்பார், கொடுப்பார். ஒரு 3 முறை கொடுத்தார். 4வது முறை நானே வேண்டாம் என்று. அதற்காக மிளகு ரசம் சரியாக இல்லை என்று நினைக்காதீர்கள். அது அற்புதமாக இருந்தது. வேண்டாம். எதையும் எவரிடத்தும் பெறுவதற்காக நான் நின்றவன் இல்லை. இந்த பதிவை போட்டு ரஜினிக்கே அனுப்பி வைத்தேன். ரஜினி உடனே எனக்கு அங்கிருந்து பதிவை அனுப்பினார். ஐயா, வாட் யூ செட் இஸ் 10% கரெக்ட் ஐயா. நான் விஜயிடம் அன்போடு பேசுகிறேன். 78 வயதான நான் ஒரு மகனிடம் பேசுவது போல் பேசுகிறேன். இன்றைக்கு நீங்கள் 20 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிறீர்கள். தானாக ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் உங்கள் பின்னாலே வந்து கூடுகிறது, மறுக்கவில்லை நான். இளம் பெண்களும் இளம் பிள்ளைகளும் உங்களை நோக்கி ஓடி வருகிறார்கள், உண்மைதான். உங்கள் அரசியல் வாழ்வு சிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், உண்மைதான். ஆனால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 20 விழுக்காடு வாக்குகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். சின்ன சின்ன கட்சிகள், 1% கீழே இருக்கக்கூடிய கட்சிகள், ஒரு 10 கட்சிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று விடுவீர்களா? நிச்சயம் முடியாது. ஒரு இடத்தில் கூட நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். 20 விழுக்காடு வாக்கும் வீணாகி போகும், விரயமாகி போகும், நீங்கள் வாழ்வற்று போகும்.